அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, துடிப்புமிக்க இளைஞர்களே, ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ லவ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழக்கமிடுகிற கண்டனை பேரணி கூட்டம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3 மணிக்கு சென்னை புதுப்பேட்டை பாலத்திற்கு அருகில் நடைபெற உள்ளது. அதற்கு காரணம் என்ன? இப்படி ஒரு கண்டன கூட்டத்தை நடத்துவதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், யூபியில் ஒரு மீலாது விழா நடந்தது. அதை ஏற்பாடு செஞ்சவங்க ஐ லவ் முஹம்மத் என்ற வாசகத்தை எழுதி வச்சிருந்தாங்க. இது பொறுக்க முடியலை காவிகளுக்கும் அந்த பாவிகளுக்கும். அதனால் என்ன செஞ்சாங்க, ஏதோ மிகப்பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சது மாதிரி இப்படி எழுதி வைத்தவர்கள் மீது வழக்கு போடுக்கிறாங்க. அதே போல் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. சில பேரை கைது பண்ணுறாங்க. என்ன அநியாயம் இது? நாம் விரும்புகின்ற ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது ஒரு குற்றமா? முஸ்லிம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. தாங்கள் யாரை இறை தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நேசிக்கிறோம் என்று சொன்னது குற்றமா? அப்படியானால் இந்த குற்றத்தை திரும்ப திரும்ப செய்வோம். நாங்கள் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப முழங்குவோம் என்கின்ற வகையில்தான் 1 கோடி வார்த்தைகளை இதை நாம் சொல்வதாக கணக்கிட்டு அந்த கூட்டத்திலே சமர்ப்பணம் செய்வதாகவும் நாம் முடிவெடுத்திருக்கிறோம். சுன்னை ஜமாத்து கூட்டமைப்பு சார்பாகத்தான் இந்த கண்டன பேரணி கூட்டத்தையும் கூட நாம் இறைவனுடைய அருளால் நடத்தவிருக்கிறோம். நான் கேட்கிறேன், முஸ்லிம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறார்கள். இந்தியா என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 30 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். உலக அளவில் நாம் எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 200 கோடி முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடம்பின் சதைகளிலும் ஓடுகின்ற இரத்தத்திலும் நாடி நரம்புகளிலும் எலும்புகளிலும் ஊடுருவி 2 கலந்தவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை இந்த சமூகத்தை விட்டும் பிரிக்க முடியுமா? ஒரு காலம் முடியாது. அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னதுனால வழக்கு போடுகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் நமக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் நாட்டிலே தான் வாழ்கிறோமா அல்லது காட்டிலே வாழ்கிறோமா என்கின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. சரி, முஸ்லிம்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கருதுகிறார்கள் தெரியுமா? எந்த அளவிற்கு நேசிக்கிறார்கள் தெரியுமா? இறைவன் சொன்னான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்களாக இருக்கிறார்கள் என்று இறைவன் சொன்னான். அப்படித்தான் இறை நம்பிக்கையாளர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொன்றிலும் தங்கள் உயிருக்கு மேலாக கருதுகிறார்கள். ஒவ்வொரு செயலிலும் நினைவிலும் அவர்களையே கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவிற்கு தெரியுமா? எங்களுடைய பேச்சிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் மூச்சிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் நடையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் உடையிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் உடம்பிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எங்கள் உயிரிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி 2 கலந்துவிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதனுடைய அடையாளமாகத்தானே ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நம்ம சொன்னோம். இதை சிலர் தடுக்கிறார்கள் என்றால் இதற்காகத்தான் அந்த கண்டன கூட்டம் நடைபெறுகிறது. நாங்கள் பல கோடி தடவைகள் சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வாசகத்தை சமர்ப்பிப்போம் அந்த கூட்டத்திலே என்கின்ற வகையிலே அந்த கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த யூபி அரசும் சரி, மத்திய அரசும் சரி, காவிகளின் கைகளிலே இருக்கிறதுனால முஸ்லிம்களுக்கு இடையூறு அளிப்பதையே ஒரு கொள்கையாக கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எத்தனை சட்டங்கள் முஸ்லிம்களுக்கு விரோதமாக, உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா முத்தலாக்கு தடை சட்டம், வக்ஃபு திருத்த சட்டம், குடியுரிமை திருத்த சட்டம், இப்படி எத்தனையோ சட்டங்கள். அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதிலே இடையூறு
இவ்வாறு கொடுக்கிறார்கள் இவர்கள் என்றால் முஸ்லிம்களுடைய ஈமானுக்கே ஆபத்தை விளைவிக்க இவர்கள் முயல்கிறார்கள் என்றுதானே அர்த்தம். இவர்கள் ஒரு காலம் இதிலே வெற்றி பெற முடியாது. முஸ்லிம்கள் எந்த காலத்திலும் ஈமானை விட்டு கொடுக்க மாட்டார்கள், ஒரு காலம் மாட்டார்கள் என்பதை வெளிப்படுத்துகின்ற பேரணி கூட்டம்தான் அந்த கூட்டம். அதிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதனுடைய முழக்கமிடுகிற பேரணி கூட்டமாகத்தான் அந்த கூட்டம் இறை அருளால் நடைபெறவிருக்கிறது. இன்னும் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததுனால பல்வேறு எதிர்ப்புகள் பல மாநிலங்கள்ல நடந்துச்சுங்க. இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திறந்து விட்டார்கள். மற்ற விஷயங்கள்ல எல்லாம் சாதாரணமாக தான் இருந்தாங்க முஸ்லிம்கள். ஆனால் இந்த விஷயத்தில் எல்லோரும் ஒன்று திரண்டு விட்டார்கள். இளைஞர்கள் எல்லாம் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அளவிலே தங்களுடைய முழக்கங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த காவிகள் இதை பார்த்துவிட்டு அரண்டு போனார்கள், மிரண்டு போனார்கள். இந்த தமிழகம் மட்டும் என்ன இந்த விஷயத்தில் எதிலும் சளைத்ததா, யாருக்கும் இளைத்ததா? இல்லை அல்லவா? அதனால்தான் தமிழகத்திலும் எங்களுடைய இந்த ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்துவோம் என்கின்ற வகையில் தான் இந்த கண்டனி பேரணி கூட்டத்திற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த வெளி மாநிலங்கள்லாம் இளைஞர்கள் ஒன்று கூடி திரண்டு இந்த முழக்கத்தை இட்ட போது எல்லோரும் கூடி சொன்னார்கள், ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. முஸ்லிம்கள் மட்டுமாங்க சொன்னாங்க, முஸ்லிம் அல்லாத பிற சமூகத்து பெருமக்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அவருடைய நாவுகளில் எல்லாம் ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற வாசகம் தான் வெளிப்பட்டு விட்டது. இறைவனுடைய செயலை பார்த்தீர்களா? எவ்வளவு அற்புதமான செயல்! இதைத்தான் இறைவன் குர்ஆனிலே சொன்னான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம். சிலர் அல்லாஹ்வுடைய பேரொளியை தங்களுடைய வாயால் ஊதி அணைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஒரு காலம் முடியாது. இறைவன் அந்த பேரொளியை மேலும் மேலும் உயர்த்துக்கொண்டே இருப்பான், வளர்த்து கொண்டே இருப்பான் என்று இறைவன் சொன்னான் அல்லவா? அதுதானே நடந்தேறியது. ஐலோ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னது கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாசகத்தை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாத மக்களும் தங்களுடைய நாவுகளிலே முழங்குகின்ற ஒரு சூழ்நிலையை, அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை இறைவன் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் இதுதான் அற்புதமான, இறைவன் நம்மையெல்லாம் வியக்க வைக்கின்ற அளவிற்கு செய்து காட்டிய ஒரு செயல் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். அந்த வகையிலே ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற முழக்கத்தை வெளிப்படுத்துகிற அந்த கூட்டத்திற்கு நீங்கள் அணிதிரண்டு வாருங்கள். அது மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கிற நேசத்தையும் பாசத்தையும் வெளிப்படுத்துகின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் அணி அணியாய் வாருங்கள். ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐ லவ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று முழக்கமிட்டு கொண்டே வாருங்கள் வாருங்கள் என்று உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அல்லாஹ் நிச்சயம் வெற்றியை தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.